சரி, கர்த்தர் பக்கம் சோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு விருந்து. நான் உங்களுக்கு வசனத்தை கொடுத்து எத்தனை பேர் படிச்சீங்க? எத்தனை பேர் காலையில் வசனத்தை படித்து வந்தீங்க? தனியாக படிச்சீங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்களோட தலைப்பு விருந்து. என்ன மாதிரி விருந்துனா, ஓகே, வசனத்தை நம்ம படித்து அதே பிறகு நம்ம வசனத்துக்கு நம்ம போவோம். லூக்கா புஸ்தகம் 14வது அதிகாரம் 15லிருந்து 21 வரை, அதே பிறகு 24. 14, chapter 14, verse 15 to 21 and 24. அவரோடு கூட வந்திருந்தவர்களில் ஒருவர் இவைகளை கேட்டபொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றார். 16. அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அனைவரை அழைப்பித்தார். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய், எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினார். அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டே, நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். 19. வேறொருவர் 5 மாடு கொண்டே, அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். 20. வேறொருவன், என்னை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். 21. அந்த ஊழியக்காரன் இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானியையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றார். 24. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷனில் ஒருவனாவிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் என்று சொன்னார். ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த பரிசுத்த நாளிலே பரிசுத்த கடவுளை நம்ம துதிக்க எல்லாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆகாரத்தை நம்ம பேசும்போது கர்த்தாவே, இந்த வசனத்தை நீ ஆசீர்வதியும். வசனம் மூலமாக ஒவ்வொருவரும் பேசும். எல்லாம் தடை செய்கிற ஆவி இயேசு கிறிஸ்து நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்துகிறோம். கால வேளையில் உங்கள் நாமம் மட்டும் உயர்த்தப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இதுக்கு தலைப்பு கடவுள் நம்மளுக்கு ஒரு வாரம் கொடுத்திருக்கிறாரு. ஒரு வாரத்தில் 6 நாள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வேலை செய்யணும். நீங்கள் உங்களுக்கு என்ன வேலை இருக்கு, எல்லா வேலை என்ன செய்யணுமா, 6 நாளில் நீ வேலை முடிக்கணும். 7வது நாள் அவருடைய பரிசுத்த நாள். இந்த பரிசுத்த நாள் அப்போ நம்ம எதுக்கு இங்கே வரோம்? பரிசுத்த கடவுளை துதிக்கிறதுக்காக ஆலயத்துக்கு வரோம். அது பிறகு கடவுள் அவருக்கு கிரேட் விருந்து, பெரிய விருந்து நம்மளுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அப்போ இன்னைக்கு இந்த விருந்து பற்றி தான் நான் பேச போகிறோம். காலையில் நீங்கள் சரீர சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டீங்க. ஏன் உங்களுக்கு கேட்க, வீட்டில் பைபிள் படிச்சிங்களா? அது உங்களுக்கு விருந்து. மனுஷன் 40 மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு வார்த்தை நாள் பழைப்பான். நீ வளரும் படிக்கு ஏன்னா உங்களுக்கு என்ன ஞான பால். பிள்ளைக்கு தாய் காலை எந்திரிச்சோடனே என்ன கொடுக்குறாங்க? மறக்காம பால் தாய்க்கு. தாய் அது ஒரு காரை தாய் மறக்க மாட்டாங்க. ஐயோ என் பிள்ளை. அப்போ பால் கொடுத்துட்டு, ஏன்னா பால் இந்த
புல்லை பால் குடித்தாதான் அந்த புல்லை வளரும். புரியுதா? அதே போல தான் வசனம் சொல்லுங்க, வளரும் படிக்கு. அப்போ வசனம் உங்களுக்கு ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம். அப்போ இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஆகாரத்துக்கு வந்திருக்கீங்க. டீனா, கிரேட் டீனா கடவுள் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இதுதான் நான் பேச போறேன். அப்போ இதுல மணிக்கிறேன். இது 15வது வசனத்துல என்ன பண்ணிருக்குன்னா, நான் காலை எப்பதான் படித்தேன். 15வது வசனம், அவரை நோக்கி தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவன். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் நீ விருந்தில் கலந்து கொள்ளும் போது நீ ஒரு பாக்கியவான். You are a blessed person. சரிங்களா? You are a blessed person. அப்போ 17வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 17வது வசனம் என்ன சொல்ல, 14 படியா 14. விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினார். ஓகே, பாருங்க, கடவுள் உங்களை உங்க ஆவிக்குரிய விருந்துக்காக நீங்க எல்லாரும் மறுபடியும் தேவ ராஜ்யத்தில் பிறந்திருக்கீங்க, குழந்தையா இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? காலையில பால், ஞான பால் தான் உங்களுக்கு வேணும். அப்போ இதுல பாருங்க, 3 பேரு என்ன சொன்னாங்க ஆச்சரியப்படுவீங்க. விருந்துக்கு எனக்கு நேரம் இல்லை வர்றதுக்கு. படியா 17, 18, 19. விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினார். 18, அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவர் ஒரு வயலை கொண்டே, நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றார். 19, வேறொருவர் 5 மாடு கொண்டே, அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றார். 20, வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றார். அப்போ நேற்று ஃபோன் கால்ஸ், சிஸ்டர் நான் சர்ச்சில் இருக்க மாட்டேன், அங்கே போகிறேன், இங்கே செய்கிறேன். ஒரு நிறைய கால்ஸ் வந்தாங்க. அப்போ பாருங்க, கடவுள் உங்களுக்கு 6 நாள் அவர் கொடுக்குறாரு. உங்களுக்கு என்ன வேணுமா நீங்க போங்க, என்ன பண்ணுங்க, அவருக்கு கேட்க மாட்டார். 7வது நாள் என்னன்னா, அவர் விருந்துக்கு நீங்க ஆகணும். ஏன் தெரியுங்களா? உங்க நன்மை தான் அவர் கோபமா இருக்கிறாரு. நீங்க வளரலாட்டி நீங்க இப்போ ஐயா கூட 3 பிள்ளைங்களை, நம்ம பிள்ளைகளை பத்தி பேசுவோம். ஏன் நம்ம பால் கொடுத்து அவங்க வளர வைக்கிறோம்? இவங்க பெரிய ஆகணும், வேலை செய்யணும், அப்பாவுக்கு உதவியா இருக்கணும், ஒரு பிகம் எ மேன். தெரியுங்களா? அப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். அதே போல கடவுள் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. நல்ல ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. அப்போ நீங்க ஆசீர்வாதம் பத்தி நான் நினைக்கிறேன், நீங்க உட்காந்து யோசிச்சு பாருங்க. நீங்க யாருன்னா, நீங்க ஒரு பிச்சை, நீங்க ஒரு காலத்துல ரொம்ப ஏழையா இருக்கலாம். ஆனா யாரோட பிள்ளை தெரியுங்களா? நீங்க ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அவரோட பிள்ளை. நீங்க உங்களுக்காக தேவன் நிறைய ஆசீர்வாதம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நான் படிக்கிற கேளுங்க, வீட்டில் போய் 1 Corinthians 2வது அதிகாரம் 9வது வசனம். மனுஷனுடைய கண்கள் காணவில்லை, மனுஷன் இருதயம் தோன்றவில்லை, அப்புறம் காது கேட்கவும் இல்லை. அவர் தோசம் அந்த வழிஞ்ச படியா ஆண்டுக்கு 1 Corinthians chapter 2 verse 9. 2:9. எழுதியிருக்கிறபடி
எழுதியிருக்கிறப்படியா கேளுங்க. தேவன் தம்மில் அன்பு கொள்கிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர்கள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. மனுஷன் இருதயத்தில் தோன்று, you don't understand. அப்போ உங்களுக்கு பயக்கம். அப்போ சின்ன குழந்தையா நீங்க இருந்தா நீங்க உங்களுக்கு விளங்காது அப்பா உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாங்க. அப்போ நீ வளர்ந்த பிறகு நீ ஐயோ எங்க அப்பா இதெல்லாம் வச்சிருக்காரு இதெல்லாம் வச்சிருக்காரு நிறையா. ஆனா இப்போ வந்து வேலை நம்ம வேலை தேடுறோம், கல்யாணம் பத்தி பேசுறோம், ஸோ டாபிக். ஆனா நம்ம குழந்தையா இருந்தா நம்ம கடவுள் உங்கள்கிட்ட பேச முடியாது. நீ வெறும் குழந்தை, அதனால தான் நீங்க வளரணும். அப்போ 3 பேர் போப்பு சொன்னாங்க. அப்போ ஒரு பைபிள் எழுதப்பட்டிருக்கு, சபையில் 2 கூட்டம் இருக்கு. ஒரு செம்படி ஆடு, வெள்ளை ஆடு. வெள்ளை ஆடு கடவுள் சரி கிறிஸ்தவ போல பாட்டு பாடுவார், கிறிஸ்தவ போல எல்லாம் செய்வார். ஆனா அவர் உண்மையான ஒரு கிறிஸ்தவன் இல்லை. அப்போ இது யாரு தெரியுங்களா? இது வந்து செம்படி வெள்ளை ஆடு. அப்போ பாருங்க என்ன செஞ்சாங்க, கோபம் வரமா வராது. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றாங்க, நான் 5 மாடி வந்திருக்கிற, மாடு போய் பார்க்கணும். அப்புறம் ஒரு நிலத்தை வாங்கியிருக்கிற, நிலத்தை போய் பார்க்கணும். நான் இன்னைக்கு புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், சபைக்கு வரணும். பார்த்தீங்களா? கடவுள் சொன்னாரு, கோபம் அடைந்தாரு. என்ன தெரியுங்களா? இந்த கூட்டம் தேவனை மகிமைப்படுத்தல. மல்கியா புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 6வது வசனம். 1:6. குமாரன் தன் பிதாவையோ ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் இருக்கு, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் அவரோட சொல்றாரு. எனக்கு பயம் இல்லை. 6 நாள் அங்க வேலை செய்கிற இடத்துல பயம். லேட்டா போக மாட்டாங்க, சரியா டைமுக்கு போவாங்க. ஒரு நாளைக்கு கூட காலையில இருந்து சாயங்காலம் வரை 6 நாள் நம்ம வேலை செய்யறோம். ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் கேட்கிறாரு. 3 காரியத்தை அவர் சொன்னார். கனப்படுத்தல, டிஸ்ஒபீடியன்ட், மீறி அவருடைய வசனத்தை மீறி நடந்தாங்க. 3வது அந்த ஒரு வசனம் நினைக்கிறேன் 24 வந்து லூக்கா புஸ்தகம் 24 சரி 24 படி. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகியும் என் விருதை ருசி பார்ப்பதில்லை என்று. பார்த்தீங்களா? நீங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்துல உங்களுக்கு கொஞ்சம் கூட பங்கு இல்லை. கோபமா இருக்கிறாரு, உங்க மேல கோபமா இருக்கிறார். கடவுள் கோபமா இருந்தா உங்களை ஒன்றும் கிடைக்காது. அப்போ அடுத்தது வந்து செம்படி ஆடு 2 கூட்டம் இருக்கு. அப்போ செம்படி ஆடு வீட்டில் போய் படிச்சு பாருங்க. மத்திய புஸ்தகம் 25:32 2 கூட்டம் இருக்கு. செம்படி ஆடு, வெள்ளை ஆடு. செம்படி ஆடு, வெள்ளை ஆடு. அப்போ பாருங்க, அப்போ செம்படி ஆடு பற்றி கொஞ்ச நேரம் நம்ம பார்ப்போம். அவங்க எப்படி வாழ்றாங்கன்னு. ஓகே, லூக்கா புஸ்தகம் 10வது அதிகாரம். லூக்கா புஸ்தகம் 10வது அதிகாரம் 39வது வசனம். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தார். அவர் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். பாருங்க, செம்படி ஆடு வெள்ளை ஆடுக்கு ஒரு பங்கு நீங்க இப்போ செக் பண்ணலாம். நான் செம்படி ஆடா வெள்ளை ஆடு நீங்க செக் பண்ணுங்க.
என்ன சொல்றேன், செம்படியாரு உண்மையாக ரட்சிக்கப்பட்ட மனுஷன் லேட்டாக எழுந்திருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, 5:30 மணிக்கு எழுந்திருப்பாங்க. 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு முட்டி போட்டு ஜபிப்பாங்க, வசனத்தை படிப்பாங்க. என்ன எப்படியாவது ஒரு 1/2 மணி நேரம் கடவுள் சமூகத்தில் சென்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்போது இதில் ஆண்டவர் மரியாதை பற்றி என்ன சொல்றது தெரியுங்களா? மாத்தா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. அவங்க குசிலில் பிஸியாக இருக்கிறாங்க, இவங்க கடவுள் பற்றி பிஸியாக இருக்கிறாங்க. அப்போது ஆண்டவர் கேட்டார், ஆண்டவர் சொன்னார், மரியா நல்ல பங்கு தெரிந்து கொண்டுச்சு. நல்ல பங்கு பாருங்க, கடவுளை காலை எழுந்திரிச்ச உடனே தேவனோட ஐக்கியம் கொண்டு அவருடைய வசனத்தை நீங்கள் படிக்கும் போது அப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஐயா, என் பிள்ளை காலை எழுந்திரிச்சு பாருங்க. அதே மாதிரி நீங்கள் எத்தனை 2-3 மணி ஜபிங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் டைம் கடவுள் ஃபர்ஸ்ட் தசமாக பார்க்க அவருக்கு 10ல் ஒரு பானை தசமாக அவருக்கு அவர் ஃபர்ஸ்ட் டைம் நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யும்? உங்களுக்கு அந்த நம்ம சபையில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே கோவிட்க்கு முன்னே ஒரு வீடியோ நான் காமிச்சேன். பாஸ்டர் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப எனக்கு மறக்க முடியாத பாஸ்டர் ஏப்ரஹாம். அவர் சொன்னார், காலை எழுந்திரிச்சோடனே நீங்கள் யார் முகத்தை பார்க்காதீங்க, என்ன செய்யுங்க, கடவுள் முகத்தை பாருங்க. கடவுள் முகத்தை பார்த்து அவர் கூட உட்காந்து ஐக்கியம் கொண்டு ஜபிச்சு அது பிறகு வசனம் படிங்க. வசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். காமிக்க போற வசனம் ஏன் நீங்க படிக்கணும்னா அது ரொம்ப ஆகாரம். அப்போ ஓகே, மை ஷீப் ஹியர்ஸ் மை வாய்ஸ் பாருங்க. அப்போ வந்து இப்போ மரியாள் பற்றி அவங்க உண்மையான ரட்சிக்கப்பட்ட விசுவாசி. அப்போ நீங்கள் இப்போ செக் பண்ணுங்க, காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் எழுந்திருக்கீங்க, எவ்வளோ நேரம் கடவுள் சமூகத்தில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, எவ்வளோ நேரம் பைபிள் படிக்கிறீங்க, எவ்வளோ தியானிக்கிறீங்க. இது நீங்கள் செக் பண்ணலாம். நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். கேட்க 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 நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். ஐயோ, எனக்கு தெரியாத காலையில் ஜெபிக்கணும். சில பேர் அவசரமாக மறக்காம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துருவாங்க, காஃபி குடிச்சிருப்பாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் நேரத்தை செலவு பண்ணவே மாட்டாங்க. சரிங்களா? அப்போ அவங்களுக்கு அந்த என்ன அநேக ஆசீர்வாதம் அவங்க ருசி பார்க்க முடியாது. கடவுள் காடி வச்சிருப்பாரு, வீடு வச்சிருப்பாரு, விதவிதமான எல்லாம் வச்சிருப்பாரு. ஆனால் இந்த கூட்டம் அவங்க ருசி பார்க்கவே முடியாது. ஏன்னா டிஸ்ஒபீடியன்ட். நோவா காலத்தில் ஏன் கடவுளை அந்த ஜனங்கள் அழிச்சு போட்டார் தெரியுங்களா? நீங்கள் வீட்டில் போய் ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 3 verse 20 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. டிஸ்ஒபீடியன்ட். நோவா மட்டும்தான் கடவுள் கீழ்ப்படி நடந்தாரு. அந்த கூட்டம் கடவுள் கீழ்ப்படி நடக்கல. அந்த போட்டிருக்கு. ஏன் கடவுள் அழிச்சு போட்டார்னா டிஸ்ஒபீடியன்ட். கடவுளுக்கு மீறி வசனத்தை மீறி நடந்தாங்க. அதான் அப்போ இன்னைக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஜஸ்ட் 10 minutes ஆவிக்குரிய வளர்ச்சி பற்றி நீங்கள் ஆவிக்குரிய வளர்ந்தால் தான் அப்பா உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறான்னு உங்களுக்கு தெரியப்படுது. ஓகே how to grow spiritually. A child, in order to grow physically, the mother feeds him her with milk. பாருங்க, புள்ள பிறந்த உடனே தாய் மறக்காம காலையில் உங்கள் பாய்ஸ் காலையில் எத்தனை பால் கொடுப்ப சின்னமணி சொல்லி எத்தனை மணி பால் கொடுப்பேன் பிள்ளைங்களுக்கு? பால் எத்தனை மணி பால் ஊட்டுவேன்? 3 வாட்டி. தாய் மாறுங்க, நீ சொல்லு. 3 வாட்டி 4 வாட்டி நீ சொல்லு. 2 வாட்டியா 3 வாட்டியா? 3 வாட்டி. ஏன்னா ஒரு வாட்டி போதுமா? பத்தாது. அப்போ 3 வாட்டி பிள்ளைய நீங்கள் பால் கொடுத்தாதான் அவருக்கு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்க 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 நீங்கள் ஐயோ
அவர் வளருவார். பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியே வளர மாதிரி. அப்போ பாருங்க, இவங்களாம் சின்ன பிள்ளைகளை பார்த்துருக்கேன். இவங்க டெடிகேட் பண்ணு சின்ன பிள்ளைங்க இப்போ பாருங்க வேலை செஞ்சு. அப்போ கடவுள் வந்து எதிர்பார்க்குறாரு, நீங்கள் வளரணும், அவர் ஊழியத்தில் ஈடுபடணும், அவங்கள போய் சாட்சி கொடுக்கணும், எதிர்பார்க்குறாரு. அப்போ our mother feeds us with milk. We are here in this earth. அந்த தாய்க்கு உண்மையாக நம்ம நன்றி செலுத்தணும். பாருங்க, கண்ணு முடிச்சு நம்ம பால் வளர்த்துருக்காங்க. அவங்க பால் சரியாக கொடுக்காம இருந்தால் நோக்கி இந்த உலகத்தில் நம்ம இருக்கவே மாட்டோம். அதனால தான் தாய் குணத்தில் நம்ம தாயை நம்ப காணப்படும். ஏன்னா சின்ன பாடு கண்ணு முடிச்சு அவங்களுக்கு முதல்ல பால் கொடுத்து அப்புறம் தான் பால் அவங்க சாப்பிடுவாங்க. அப்போ அவங்க கொடுக்க தான் நீங்கள் ஆளாக்கி இப்போ வேலை செய்வீங்க, பூமியில் வாழ்றீங்க. அதே போல தான் ஓகே 1 Peter chapter 2 verse 3 படிங்க. நீங்கள் வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கள். ஓகே, நம்ம பேசலாம். ஓகே, அப்போ ஓகே சாரி, இதில் பேதுரு பின்வாங்கி போயிட்டாரு. அப்போ மறுபடி ஆண்டவர் அவர் கொண்டு வந்த பிறகு இவர் எழுதியிருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் வளரும்படிக்கு புதிதாக பிறந்த குழந்தைகள் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானத்தை வாஞ்சையா இருக்க. அப்போ இந்த வசனம் உங்களுக்கு எனக்கு வளர்றதுக்கே கடவுள் உங்களுக்கு இது ஒரு ஆகாரம். ஓகே, அப்போ இந்த ஆகாரத்தை நீங்க எப்படி, இந்த வசனத்தை எப்படி நீங்க சாப்பிடணும் சொல்லுங்க. பால் நீங்க எப்படி அப்படி ஊற்றிடலாம். இந்த வசனத்தை எப்படி நம்ம சாப்பிடணும்? அன்று சொன்னாரு, வசனம் மனசு அப்பத்தில் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு வார்த்தை நாட்களையும் அது பால் ஊட்டுவாங்க. அப்போ இந்த வசனத்தை நீங்க எப்படி அது சாப்பிடணும், அது அந்த வசனத்தை குறித்து சொல்லியிருக்கிறோம். ஓகே, மத்திய புஸ்தகம் 7வது அதிகாரம் 24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஓகே, அப்படி படிச்சிருப்போம். 25 பெருமழை சொரிந்து 25 21 சாரி 23 படி. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். ஓகே, அடுத்தது 24 ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஓகே, அப்போ என்ன பண்ணிச்சீங்க? வசனத்தை கேட்டு அதே பிரகாரம் நீங்க செய்யும் போது நீங்க உங்க வீடு கண்மலை மேலே கட்டுறீங்க. சரிங்களா? அப்போ வசனத்தை நீங்க படிக்கணும். இந்த வசனத்தை ஜோசுவா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இரவும் பகலும் வசனத்தை நீங்க தியானிக்கணும். படிக்கிற மட்டும் இல்லை, தியானிக்கணும். அப்போ அதே பிரகாரம் நீங்க செய்யும் போது நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர்றீங்க. அப்போ உங்க வீடு நீங்க கட்டுறீங்க,
கண்மலை மேலே கட்டுறீங்க, கண்மலை மேலே கட்டுறீங்க. அப்போ வசனம், அப்போ அந்த வசனத்தை ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. ஒரு நாளைக்கு எப்படியாவது நீங்க 3 வேலை, இப்போ காலையில வசனத்தை படிச்சுட்டீங்க, தியானிச்சிட்டீங்கல்ல, அப்போ என்ன செய்யணும்? அடுத்த டைம்ல ஒரு டைம் பிரகாரம் 2 நாள் எப்போ உங்களுக்கு நேரம் டைமில் அந்த வசனத்தை படித்து, அது படித்து சும்மா படிக்கிறது இல்லைங்க, தியானிக்கணும். சரி, இந்த 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 விருது பற்றி 2 வாரம் எடுத்துச்சு. அது உண்மை, இதில் என்ன கடவுள் உண்மை எழுதுன்னு 2 வாரம் எடுத்துச்சு. அதை நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறதுக்கு. அப்போது வசனத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளையும் படிக்க, தியானிக்க, அப்புறம் அதே பிரகாரம் நீங்கள் ஜீவிக்க 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 என்ன நடக்குது தெரியுங்களா? கலாத்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம். கலாத்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவோ உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படிக்கின்றேன். கேளுங்க, சிறு பிள்ளைகளையே கிறிஸ்து உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கணுமா? உருவாக்கணும், குழந்தை உருவாக்கணும். பாருங்க, பிரெக்னன்சி பற்றி நம்ம படிக்கும் போது ஒரு தாய் மாசமா இருக்கும் போது அது எப்படி இந்த குழந்தை வளர்ந்துக்கணும்? தாய் சாப்பிட 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 அந்த குழந்தை அப்படியே இது ஒரு புஸ்தகத்தில், பிரசங்கி புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க, ஹவு த போன்ஸ் ஃபார்ம் இன் த மதர்ஸ் வுட். ஆச்சரியமாக இருக்கு. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தாய் எப்படி எலும்பு வருது, கண்ணு வருது, கால் வருது, ஒரு ஆச்சரியமான காரியம்னு பிரசங்க புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. அப்போ அது நீங்கள் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு விருந்து சாப்பிட முடிஞ்சு அப்போ நீங்கள் வளரும்படிக்கு நாளைக்கு போய் சாப்பிடணும். ஆவிக்கு நாளைக்கு நீங்கள் சாப்பிடணும், 4 நாளைக்கு நீங்கள் சாப்பிடணும். இதுதான் நித்தியமானது. அநித்தியமானது சரீரத்துக்கு நீங்கள் எவ்வளோ கவனிச்சா மனிதனே மண்ணா இருக்க மண்ணுக்கு போயிருந்தீங்க. ஆனால் இது நித்தியமாக கடவுளோட வாழ போகுது. அப்போ இதுக்கு தான் நீங்கள் நேரம் செல்லணும், ஜபிக்கணும், வீடியோ பார்க்கணும். இந்த பாஸ்டர் என்ன சொன்னாரு, இந்த புஸ்தகம் என்ன சொல்லப்பட்டிருக்கு படிக்கணும். அப்போ நீங்கள் மற்ற புஸ்தகம் படிக்கும் போது உங்களுக்கு அந்த உள்ளான மனுஷன் வளருது உள்ளான மனுஷன். அப்போ அங்கே இருந்தா என்ன வருது உங்களுக்கு தெரியுமா? தெய்வீக அன்பு வருது. இங்க இருந்தா என்ன வருது? தெய்வீக அன்பு. தெய்வீக அன்பு திரளான பாவங்களை மூடும். ஏன் சில பேருக்கு நம்ம மன்னிக்க முடியாத அப்படியே ரொம்ப ஆங்கிலமாக இருக்க தெரியுங்களா? அவரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரல. ஆவிக்குரிய வளர்ந்தா உங்க உள்ளான மனுஷன் வளர உங்களுக்குள்ள தெய்வீக அன்பு வரும். அப்போ தெய்வீக அன்பு வரும்போது உங்களுக்கு என்ன வரும்? கம்பேஷன் வரும். மனம் இது கம்பேஷன் வரும். ஒரு ஆத்மா பார்த்து 3 பேர் பார்த்தீங்களா? அந்த திருடன் அவரை திருட்டு பொருளை திருட்டு போன பிறகு 3 பேர் போனாங்க. பாதியார் போனார், அப்புறம் யார் லீவாய் போனார், அப்புறம் 3வது யார் போனாங்க? சமாரியத்தில் போனாங்க. 3 பேர் அவரை பார்த்துட்டு தெரியாத ஆசாரியர் யார் போனார்? அங்கே ப்ரீஸ் போனார். அதே பிறகு லீவாய்ஸ் போனாங்க. பார்த்துட்டு பார்க்காம போயிட்டாங்க. ஆனால் நீ சமாரியத்தன் போனோடனே பார்த்த உடனே என்ன கடவுளோட இறக்கப்பட்ட கம்பேஷன். அப்போ அந்த கம்பேஷன் தான் கடவுள் உள்ளத்தில் வரும்.
செய்யறதுக்காக, ஆத்மா ஆதாயம் செய்யறதுக்காக, இல்லாட்டி மற்ற காரியங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அந்த கம்பேஷன் will come from divine inside to you. அதனால நீங்கள் இங்கிருந்து நான் சொல்லிக் கொடுத்தது ஆள் எழுந்திரிச்ச பிறகு நீங்கள் தேவ சமூகத்தில் மேரி என்ன செஞ்சாங்கன்னா அதே போக தேவ சமூகத்தில் நேரம் எடுத்து ஐக்கியம் கொண்டு வசனத்தை கேளுங்க, வசன பிரகாரம் தியானிங்க, வசன பிரகாரம் ஜீவிங்க. நாளைக்கு நாளை நீங்கள் நான் இயேசு போல வருவோம். அல்லேலூயா. கண்களை மூடி தேவ நோக்கி எழுந்து நின்று கடவுளுக்காக நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா.